அமெரிக்க இறக்குமதி வரியால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகளை குறைக்க மலேசியா ஆய்வு. சிறந்த வழி கண்டறியப்படுகிறது. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடித்த இடத்தில் மதிப்பீட்டு பணிகள் நாளை நிறைவடையும். குடியிருப்பாளர்கள் விரைவில் வீடு திரும்பலாம். வெடிப்பு சம்பவம் தொடர்பில் வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ளப்படும். மாநில அரசு உறுதி. வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. அமெரிக்கா அறிவித்திருக்கும் பரஸ்பர இறக்குமதி வரியால் மலேசியா மற்றும் வட்டார நாடுகளின் பொருளாதாரத்துக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க மடானி அரசு சிறந்த வழியை ஆராய்கிறது. வரி உயர்வை எதிர்கொள்ள ஆசியான் உறுப்பு நாடுகளின் ஒத்துழைப்பு பெறப்படும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். இறக்குமதி வரியை குறைப்பது தொடர்பில் ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையில் பேச்சுகள் நடத்தும் முயற்சிகளுக்கு மலேசியா தலைமை ஏற்கும். இதனிடையே ஆசிய வர்த்தக அமைச்சர்களுடனான சிறப்பு மாநாட்டை முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சர் தங்கு டத்தோ ஸ்ரீ ஜாஃப்ருல் வழிநடத்த உள்ளார். அதில் ஜப்பான், கொரியா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்பர். இவ்வாண்டு ஆசியானின் தலைமை பொறுப்பை வகிக்கும் நாடு எனும் முறையில் அந்த முனைப்பு கையில் எடுக்க படுவதாக டத்தோ ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஏப்ரல் 10 அந்த சிறப்பு மாநாடு நடைபெற அட்டவணையிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இதனிடையே நாட்டுக்கு பெருமை ஈட்டி தரும் பல வெற்றிகளை பெற்று தந்துள்ள மலாக்காவின் கடப்பாட்டை பிரதமர் பாராட்டினார். மிக அதிகமான முதலீடுகளை கவர்ந்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த வகை செய்த மாநிலமாக மலாக்கா விளங்குகிறது. அந்த மாநிலத்தின் அடைவு நிலை அதிகமான முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளதாக டத்தோ ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இதேபோன்ற ஆக்ககர நிர்வாகத்திறன் தொடர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஆயர்கரோவில் தேசிய அளவிலான நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். இந்நிலையில் 2026 மலேசியாவுக்கு வருகையளிக்கும் ஆண்டின் தொடக்க விழாவுக்கு மலாக்கா தலைமையேற்க அரசு இசைந்தது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் திறன் கொண்ட அந்த மாநிலத்தின் உள்கட்டமைப்பு, கலாச்சாரம் மற்றும் உணவு வகைகளை அடிப்படையாக கொண்டு அந்த முடிவு எடுக்கப்பட்டது. மலாக்கா மாநில நிர்வாகத்திறனால் விரைவான வளர்ச்சியை பதிவு செய்ய முடியும். அதேவேளையில் அதிகமான முதலீடுகளையும் கவரும் ஆற்றலை அந்த மாநிலம் கொண்டுள்ளது. விநியோக சங்கிலி பாதிப்பை குறைக்க பல்வகை கச்சா பொருட்களை உற்பத்தி செய்வதிலும் பயனீட்டாளர்களை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். மலேசிய பொருட்களுக்கு 24 விழுக்காட்டு பரஸ்பர வரியை விதிக்க அமெரிக்கா முடிவெடுத்துள்ள நிலையில் சிறு நடுத்தர தொழில்துறைகளுக்கு அவ்வாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மலேசிய தயாரிப்பு எனும் நிலையிலிருந்து மலேசியாவை உற்பத்தி அடையாளமாக மாற்றுவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சிறு நடுத்தர தொழில் முனைவோர் சங்க சமெண்டா தலைவர் டத்தோ வில்லியம் அறிவுறுத்தியுள்ளார். உற்பத்தி செலவு குறைவாக இருக்கும் ஆசியான் வட்டாரத்தில் தொழில் முனைவோர் கவனம் செலுத்த வேண்டும். தவிர ஆய்வு, மேம்பாடு, புத்தாக்கம் ஆகியவற்றையும் அவர்கள் நுண்ணோக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஆசியான் ஒற்றை சந்தையை உடனடியாக மீண்டும் திறப்பது குறித்த பேச்சுகள் முடுக்கிவிடப்பட வேண்டும். ஏற்றுமதி வட்டார நாடாகவும் வட்டார நாடுகளின் ஆகப்பெரிய சந்தையாகவும் மலேசியா நன்மை பெறும் வகையில் ஒன்றியத்தை உருவாக்குவதை அந்த கலந்துரையாடல் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என டத்தோ வில்லியம் கருத்துரைத்தார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவிக்கரம் நீட்டினார் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம். சுல்தான் இப்ராஹிம் ஜோஹர் அறவாரியத்தின் வாயிலாக தமது சொந்த நன்கொடையை பேரரசர் அவர்களுக்கு வழங்கினார். புத்ரா ஹைட்ஸ் பள்ளிவாசல் பல்நோக்கு மண்டபத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் தற்காலிக அடைக்கல மையத்துக்கு காலை
10:22 மணிக்கு பேரரசர் சென்றார். ஸ்லாங்கூர் இளவரசர் தங்கு அமீர் ஷா சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷாவும் உடன் இருந்தார். ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி, வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு, அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர், தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயூப் கான் மைடின் பீச்சே ஆகியோரும் அங்கிருந்தனர். அந்த மண்டபத்தில் தங்கியிருப்போரிடம் சுல்தான் இப்ராஹிம் நலம் விசாரித்து அளவலாவினார். பாதிக்கப்பட்டோரின் நிதி சுமையை குறைக்கும் வண்ணம் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் தலா 1000 ரிங்கிட் வழங்கப்பட்டது. 308 பேர் அந்த கொடையை பேரரசரிடம் இருந்து பெற்றுக்கொண்டனர். பாதிக்கப்பட்டோருக்கு உதவும் அரசு துறைகள், நிறுவனங்களின் பணியாளர்கள், அரசு சாரா இயக்கத்தினர் ஆகியோருக்கு பேரரசர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இவ்வேளையில் புத்ரா ஹைட்ஸ் வெடிப்பை தொடர்ந்து நாளை நடைபெறவிருந்த ஸ்லாங்கூர் மாநில மதானி நோன்பு பெருநாள் பொது விருந்துபசரிப்பை ரத்து செய்யுமாறு சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா மாநில அரசுக்கு உத்தரவிட்டார். சுல்தானின் அந்த முடிவிற்கு பிரதமர் ஒப்புக்கொண்டார். மாறாக விருந்துபசரிப்பில் பரிமாறப்படவிருந்த உணவு வகைகளை துயர்துடைப்பு மையங்களுக்கும் அரசு சாரா அமைப்புகள், பாதுகாப்பு படையினர், கருணை இல்லம், அருகிலுள்ள பள்ளிகள் ஆகியவற்றுக்கு பகிர்ந்தளிக்குமாறு சுல்தான் ஷரஃபுடின் கேட்டுக்கொண்டார். பாதிக்கப்பட்டோர் மற்றும் களத்தில் சேவையாற்றும் எல்லா பணியாளர்களின் நலனுக்காகவும் தாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதாக சுல்தான் குறிப்பிட்டார். இந்நிலையில் இடரும் துயரும் சூழ்ந்திருக்கும் புத்ரா ஹைட்ஸ் வாசிகளுக்கு மரியாதை கொடுத்து நாளை நடைபெறவிருந்த ஸ்லாங்கூர் மதானி நோன்பு பெருநாள் பொது விருந்தோம்பலை ரத்து செய்வதற்கான முடிவை மாநில அரசு எடுத்துள்ளது. அதற்கு மாநில ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடினும் ஒப்புதல் வழங்கியதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். விருந்துபசரிப்பை ரத்து செய்வதால் ஏற்படும் சிரமங்களுக்கு மாநில அரசு சார்பில் தாம் மன்னிப்பு கோருவதாக அவர் தமது ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில் புத்ரா ஹைட்ஸ் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ சில பெருநிறுவனங்களும் முன்வந்துள்ளன. தனியார் துறைக்கும் அரசுக்கும் இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பை அந்த பங்களிப்பு புலப்படுத்துவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் கூறினார். குறிப்பிட்ட வெடிப்பு சம்பவத்தில் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள மக்களின் நிதி சுமையை குறைக்க சில தனியார் நிறுவனங்கள் உதவிகளை வழங்கி வருகின்றன. பர்ஜாயா கார்ப்பரேஷன் நிறுவன தோற்றுநர் தான்ஸ்ரீ வின்சென்ட் டான் 300 குடும்பங்களுக்கு உதவிகளை வழங்கியுள்ளார். இந்நிலையில் மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி சாய் கெங்வாய் 100 குடும்பங்களுக்கு உதவி வழங்கினார். அவ்விரு நிறுவனங்களும் 400 குடும்பங்களுக்கு தலா 3000 ரிங்கிட்டை வழங்கியுள்ளதாக ஆண்டனி குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்த காசம் நிறுவனம் 50 கார்களை 1 மாத காலம் இலவசமாக வழங்கியுள்ளது என்றார் அவர். சுபங் ஜயா புத்ரா ஹைட்ஸ் வெடிப்பு சம்பவம் தொடர்பில் வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ளப்படும் என ஸ்லாங்கூர் மாநில அரசு உறுதியளித்தது. அந்த சம்பவத்துடன் தொடர்பில் உள்ள எவரும் தற்காக்கப்பட மாட்டார்கள் என மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி திட்டவட்டமாக கூறினார். அந்த வெடிப்பு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளவும் வெடிப்பு சம்பவ விளைவுகளை நிர்வகிக்கவும் சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. உதவிகள் ஒருங்கிணைக்கப்படும் நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் உரியோருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கொண்டு சேர்க்கப்படும். இதுவரையில் 509 குடும்பங்கள் தற்காலிக மையங்களில் தங்களை பதிந்து கொண்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அமீருடின் குறிப்பிட்டார். நோன்பு பெருநாள் விடுமுறை முடிந்து வீடு திரும்பியவர்கள் பலர் துயர்துடைப்பு மையங்களை நாடியுள்ளதால் அந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இன்னமும் பதிந்து கொள்ளாதவர்கள் விரைந்து பதிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இதனிடையே புத்ரா ஹைட்ஸ் குடியிருப்புகளில் வாடகை இருப்போருக்கு உதவ புதிய வகையை மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளது. சீரமைக்க முடியாத அளவிற்கு கடுமையாக சேதமடைந்துள்ள வீடுகளுக்கு 5000 ரிங்கிட்டும், வாடகை இருப்போருக்கும் சிறிதளவு சேதமடைந்துள்ள வீட்டு உரிமையாளர்களுக்கும் 2500 ரிங்கிட்டும் வழங்கப்படுகிறது. அந்த ரொக்க உதவி கட்டம் கட்டமாக தக்கோருக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என டத்துஸ்ரீ அமீருடின் தெரிவித்தார்.
இந்நிலையில் புத்ரா ஹைட்ஸ் குடியிருப்பில் அமைந்துள்ள 130 வீடுகள் பாதுகாப்பாக உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் குடியிருப்பாளர்கள் 235 பேர் இன்று மீண்டும் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆயினும் கம்போங் சுங்கைபாரு மற்றும் கம்போங் குவல சுங்கைபாரு குடியிருப்புகளின் ஆய்வு அறிக்கைகள் இன்னமும் வெளியிடப்படவில்லை. தீயணைப்புத்துறை மற்றும் TNBயின் நுட்பக் குழுவினர் குறிப்பிட்ட பகுதியில் வீடுகள் பாதுகாப்பாக உள்ளதை மதிப்பாய்வு செய்து வருவதாக டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார். வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளுக்குள் மக்கள் நுழைய அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் செயலாக்க தரப்பினரின் ஒப்புதலுடனே குடியிருப்பாளர்கள் வீடுகளுக்கு நுழைய வேண்டும் என டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி வலியுறுத்தினார். விரும்பத்தகாத சம்பவங்களை தவிர்க்க அது அவசியம் என்றார் அவர். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடித்த இடத்தில் பள்ளம் ஏற்பட்ட பகுதியிலும் மேற்கொள்ளப்படும் இறுதிக்கட்ட பாதுகாப்பு மதிப்பீட்டு பணிகள் நாளை நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு விரைவில் அது ஸ்லாங்கூர் மாநில பேரிடர் மேலாண்மை செயற்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை தலைமை இயக்குனர் டத்து நூர் ஹிஷாம் முகமது தெரிவித்தார். இறுதிக்கட்ட மதிப்பீட்டு பணிகள் பள்ளம் ஏற்பட்ட பகுதியை மட்டுமே உட்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட அடிப்படை வசதிகள் இருக்கும் இடங்களை அது உட்படுத்தவில்லை. புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் வெடிப்பு மற்றும் தீ விபத்து மீதான மூல காரணத்தை கண்டறியும் தொடக்க கட்ட நுட்ப விசாரணை அறிக்கை இன்னும் 2 வாரங்களில் பெறப்படும் என மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் நேற்று தெரிவித்திருந்தார். வெடிப்பின் பெரும் தாக்கத்தால் தொடர்புடைய பகுதியின் நில அமைப்பும் நிலப்பரப்பும் நிலையற்றதாக மாறியுள்ளது. நாட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்திய அந்த தீ விபத்தில் 87 வீடுகள் சீரமைக்க முடிய அளவிற்கு கடுமையாக சேதம் அடைந்தன. 148 வீடுகள் சேதமும் பழுதும் அடைந்துள்ளன. எனினும் அவற்றை சீரமைக்க இயலும் என டத்து நூர் ஹிஷாம் முகமது குறிப்பிட்டார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் தீச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு முக்கிய ஆவணங்களை இழந்தோரை உட்படுத்திய 312 விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட்டது. அடையாள அட்டை, பிறப்புச் சான்றிதழ், திருமணச் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை இழந்தோர் மாற்றுச் சான்றிதழ்களை பெற்றதாக தேசிய பதிவுத்துறையின் ஸ்லாங்கூர் இயக்குனர் முகமது ஹாஃபிஸ் அப்துல் ரஹீம் தெரிவித்தார். புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோரின் அடையாள ஆவண விவகாரங்களை கையாள சிறப்பு முகப்பு கடந்த வியாழக்கிழமை தொடங்கி செயல்பட்டு வருகிறது. புத்ரா ஹைட்ஸ் பள்ளி வாசலில் அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக அடைக்கல மையத்தில் காலை 9 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை இயங்கும் அந்த முகப்பு நாளை வரை செயல்படும். பேரிடரின் போது பிறப்புச் சான்றிதழ், பெரும்பாலானோரின் அடையாள அட்டை ஆகியவற்றை காப்பாற்ற இயலவில்லை. அவர்கள் எளிதாக மாற்றுச் சான்றிதழ்களை பெறுவதற்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டதாக முகமது ஹஃபீஸ் கூறினார். மைகிட், திருமணச் சான்றிதழ் போன்றவையும் அங்கு கையாளப்பட்டு உரியவரிடம் நேரடியாக வழங்கப்படுகிறது. ஜொகூர் பத்துப்பஹாட்டில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் வழங்க பிற்பகல் 2 மணிக்கு துயர் துடைப்பு மையம் அங்கு திறக்கப்பட்டதாக மாவட்ட பேரிடர் மேலாண்மை செயற்குழு தகவல் வழங்கியது. ஸ்ரீகாடிங் இடைநிலை பள்ளியில் திறக்கப்பட்ட அந்த துயர் துடைப்பு மையத்தில் 82 குடும்பங்களைச் சேர்ந்த 234 பேர் அடைக்கலம் நாடியுள்ளனர். 3.32 மீட்டர் ஆபத்து கட்டத்துக்கு சுங்கை சங்காராங் ஆற்று நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. லடாங் சா சுங்கை லெனிக் நீர்மட்டம் 5.1 சுழியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அது கூறியது. பத்துப்பஹாட் ஆற்று நீர்மட்டம் 2.3 சுழியம் மீட்டராக உயர்ந்துள்ளது. வெள்ளம் ஏற்படும் இடர் மிகுந்த பகுதிகளில் பொது தற்காப்பு படை உறுப்பினர்கள் கண்காணிப்பு மேற்கொள்வதாக பத்துப்பஹாட் மாவட்ட பேரிடர் மேலாண்மை செயற்குழு தெரிவித்தது. ஜொகூர் கொத்ததிங்கியில் நேற்று 400 சிகரெட் பொட்டலங்களையும் 19 மதுபான பெட்டிகளையும் 6ஆம் தளபத்தியத்தின் பொது போலீஸ் படை பறிமுதல் செய்தது. ஜலன் குலாய் கோல்ஃப் திடலுக்கு முன்பு இருந்த தொழிலாளர்கள் குடிலை சோதனையிட்டதன் பலனாக அந்த கடத்தல் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது.
1,11,689 ரிங்கிட் மதிப்பிலான சிகரெட் மற்றும் மதுபானங்களுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதோடு 34 வயதான அந்நிய நாட்டவரும் கைது செய்யப்பட்டதாக கொத்ததிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிண்டென்டென்ட் யூசுப் ஒத்மான் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட குடிலை சோதனையிட்டதில் வரி செலுத்தப்படாத பல்வேறு வகையிலான 80,000 சிகரெட்டுகளும் 456 டின் மற்றும் 28 மதுபான புட்டிகளும் இருப்பது அம்பலமானது. 1967 சுங்க சட்டம் பிரிவு 135 உட்பிரிவு 1D மற்றும் 1959 63 குடிநுழைவுச் சட்டம் பிரிவு 6 உட்பிரிவு 1C-யின் கீழ் சந்தேக நபர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் நேற்று தமது அமெரிக்க சகா மார்க்கோ ரூபியோவின் தொலைபேசி அழைப்பை பெற்றார். கூட்டு ஒத்துழைப்பு வரைவின் கீழ் மலேசிய அமெரிக்க இருவழி உறவு குறித்து அவர்களின் கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதோடு இவ்வாண்டு ஆசியானுக்கு மலேசியா தலைமையேற்றிருப்பதை முன்னிட்டு ஆசியான் அமெரிக்கா உச்சநிலை கூட்டத்தை நடத்துவதற்கான உகந்த தேதியை நிர்ணயிப்பது குறித்தும் அவர்கள் கலந்துரையாடினர். அது பற்றி தமது ஃபேஸ்புக் அகப்பக்கத்தில் டத்தோஸ்ரீ முகமது பகிர்ந்து கொண்டார். முழுமையான மற்றும் நிலைத்தன்மையான எனும் கருப்பொருளோடு இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி ஆசியானுக்கு மலேசியா அதிகாரப்பூர்வமாக தலைமையேற்றது. ஆசியானை ஒன்றுபட்ட வழப்பமான கூட்டமைப்பாக உருவாக்கும் நாட்டின் அவாவை அந்த கருப்பொருள் புலப்படுத்துகிறது. 46ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டம் அடுத்த மாதம் 26 மற்றும் 27ஆம் நாட்களில் நடைபெறும் வேளை பங்காளித்துவ நாடுகளுடனான ஆசியான் மாநாடு அக்டோபர் இறுதியில் ஆரம்பமாக உள்ளது. 2025 ஆசியானுக்கு மலேசியா தலைமையேற்றுள்ளதால் நாட்டின் பொது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த பிரசாரணா மலேசியா ஆயத்தமாக உள்ளதாக அந்த குழுமத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி முகமது அசருடின் மட்ஷாஹ் குறிப்பிட்டார். குறிப்பாக தலைநகரில் அனைத்துலக வருகையாளர்களின் எண்ணிக்கை உயரக்கூடும் என கணிக்கப்படுவதால் கோலாலம்பூர் பொது போக்குவரத்து சேவை தரம் உயர்த்தப்படும் என முகமது அசருடின் தெரிவித்தார். கிளானஜயா தடத்துக்கான LRT இலகு ரயில் சேவைக்கு கூடுதல் ரயில்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதுபோல அம்பாங் தட ரயில்களும் அதிகரிக்கப்படும். இந்நிலையில் அடுத்த 4 மாதங்களில் கஜாங் புத்ராஜயா தடங்களுக்கான MRT சேவைகளும் தரம் உயர்த்தப்பட உள்ளதாக முகமது அசருடின் குறிப்பிட்டார். ரேபிட் KL நிறுவனத்தின் முன்கள பணியாளர்களை சந்திக்கும் நிகழ்வில் அவர் உரையாற்றினார். ஆலயங்கள் ஆன்மீக தலங்களாகவும் சமூக மேம்பாட்டு மையங்களாகவும் இயங்க வேண்டும். அதேவேளை நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஆலயமும் முறையாக பதிவு செய்யப்பட்டு இயங்க வேண்டும் என பேராக் சுகாதார மனிதவள இந்தியர் விவகாரத்துக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் வலியுறுத்தினார். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது முன்னோர் மொழி. அதேவேளை ஒவ்வொரு இடத்திலும் அமைக்கப்படும் ஆலயங்கள் முறையானதாகவும் சட்டபூர்வமானதாகவும் இருக்க வேண்டும் என சிவனேசன் கேட்டுக்கொண்டார். பேராக் பகான்சராய் தமன்சராய் புர்டானாவில் புது பொலிவுடன் எழுப்பப்பட்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிவனேசன் உரையாற்றினார். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான சுன்லி தோட்டத்துக்கு உட்பட்ட ரப்பர் தோட்டத்தில் ஈச்ச மரமும் அரச மரமும் பின்னி வளர்ந்திருந்தன. அதனை கண்ட தோட்டத்தில் பணியாற்றிய ஆறுமுகம் தண்டல் அங்கே விநாயகரின் உருவத்தை வைத்து வழிபாட்டை தொடங்கினார். பின்னர் ரப்பர் மரங்கள் அகற்றப்பட்டு செம்பனை மரங்கள் அந்த பகுதியில் நடப்பட்டு சிறிய ஆலயமாக அது மாற்றம் கண்டது. சுற்று வட்டாரத்தில் உள்ள ஒரே ஆலயம் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்று வந்தது. கால மாற்றத்தில் செம்பனை மரங்கள் அகற்றப்பட்டு புதிய வீடமைப்பு பகுதி அங்கே தோற்றம் கண்டது. அதேவேளை சித்தி விநாயகருக்கு அழகான ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் என்ற அவா ஆறுமுகம் தண்டல் அவர்களுக்கு நீடித்து வந்தது. 2015ஆம் ஆண்டில் அவர் காலமான பின்னர் சுற்றுவட்டார மக்கள் இணைந்து சித்தி விநாயகருக்கு அழகான ஆலயம் எழுப்பி
இப்போது திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவும் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த ஆலயத்திற்கு தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் தான் நிலம் வழங்கி ஆலய நிர்வாகம் இந்த ஆலயத்தை திருப்பணி செய்து கட்டி இன்றைக்கு முதலாவதாக மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வகையில் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனைமுக பெருமான் கருவறையில் வீற்றிருப்பதுடன் அம்மையப்பன் உமா மகேஸ்வரராய் வலமும் அண்ணனுக்கு இடமாய் அழகு முருக பெருமானும் அருளாசி வழங்குகின்றனர். நேற்று நடைபெற்ற குடமுழுக்கில் சுற்றுவட்டார மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆன்மீக தலமாக மட்டுமன்றி சமுதாய கூடமாகவும் ஆலயம் விளங்க வேண்டும் எனும் நோக்கில் நூல் நிலையம், விளையாட்டு தளம் ஆகியவற்றையும் வளாகத்தில் அமைக்க நிர்வாகம் அவாவுற்றிருக்கிறது. நிலை குத்தியது அனைத்துலக நிதிச்சந்தை. அமெரிக்காவின் அனைத்து பொருட்களுக்கும் வரி விதிக்கப் போவதாக சீனா அறிவித்த பின்னர் நேர்ந்த அந்த மாற்றம் நிதித்துறைகளின் விவாத பொருளாக உருவெடுத்துள்ளது. பேரளவிலான வரியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது அரசியல் பொருளாதார வைரியான சீனா மீது விதிக்க முடிவெடுத்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த வல்லரசின் அனைத்து பொருள்களுக்கும் வரி விதிக்க சீனா முடிவெடுத்தது. அதன் எதிரொலியாக உலகச் சந்தை நிலைத்தன்மை சீரற்று உள்ளது. 15.54 இருந்த நிலையற்ற தன்மை குறியீடு CBOE Volatility Index 45.56 அதிகரித்துள்ளது. முதலீட்டாளர் நம்பிக்கையின் காட்டும் முதன்மை குறியீடான அது கடந்த ஆகஸ்டுக்கு பின் இம்முறை அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் உண்மையான வரி போரை இப்போது கொணர்ந்துள்ளதாகவும் அமெரிக்காவின் முடிவு கண்டு சீனா வாழாவிருக்காது எனவும் வெட்புஷ் செக்யூரிட்டிஸ் நிறுவன சொத்துடைமை முதன்மை ஆய்வாளர் டான் ஐவஸ் கருத்துரைத்துள்ளார். தொழில்நுட்ப துறையில் சீனாவுக்கு அது லாபம் ஈட்டித்தர வல்லது. கடந்த 100 ஆண்டுகளில் அமெரிக்காவின் மிகவும் தவறான கொள்கை முடிவு இது என டான் ஐவஸ் சாடினார். மற்றொரு நிலவரத்தில் கடந்த 2 நாள்களாக வால் ஸ்ட்ரீட் வீழ்ச்சி கண்டது. வர்த்தக போரால் டோ ஜோன்ஸ் பங்குகளும் சரிவு காணும் வேளை நிலைமையை சீர் செய்யும் முயற்சியில் அது இறங்கியுள்ளது. கொள்ளை நோய் காலத்திற்கு பின் படுவீழ்ச்சியை சந்திக்கும் தருவாயில் பங்குச்சந்தைகள் உள்ளன. டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், S&P 500, நஸ்டாக் காம்போசிட் குறியீடு ஆகியவை சரிந்துள்ளன. S&P 500 பங்குகள் 6 விழுக்காடு சரிவு கண்டன. 2 நாள்களில் அதன் குறியீட்டு சந்தை வரம்பு $5 லட்சம் கோடி வீழ்ச்சி கண்டது. ட்ரம்பின் வரி விதிப்பு அதிரடி முடிவால் பல கோடி டாலர் நட்டத்தை பங்குச்சந்தைகள் எதிர்நோக்கியுள்ள நிலையில் உலக பொருளாதார மந்த நிலையை அது ஏற்படுத்தக்கூடும் எனும் அச்சம் நிலவுகிறது. 60 விழுக்காட்டு உலக பொருளாதாரம் இவ்வாண்டு இறுதியில் பாதிக்கப்படும் என JP Morgan நிதி நிறுவனம் கணித்துள்ளது. அதிகமான வரி விதிப்பு வறியோர்களை பேரளவில் பாதிக்கும் என ஐநா வர்த்தக மேம்பாட்டு நிறுவனம் எச்சரித்துள்ளது. உலக பொருளாதாரம் வலுவிழக்க வர்த்தகம் காரணமாக அமையக்கூடாது. மாறாக மேம்பாட்டுக்கும் உலக நாடுகளின் வளர்ச்சிக்கும் அது வித்திட வேண்டும் என அதன் தலைமைச் செயலாளர் ரெபேக்கா கிரீன்ஸ்பான் அறிக்கை ஒன்றின் வழி அறிவுறுத்தினார். தற்கால சவால்களை உலக வர்த்தக விதிகள் கருத்தில் கொள்ள வேண்டும். கணிப்பு, மேம்பாடு ஆகியவை அவற்றை வரையறுப்பதில் முதன்மை கூறுகளாக இருப்பதோடு வறியோரை பேணுவதை அது நோக்கமாக கொள்ள வேண்டும் என அவர் நினைவுறுத்தினார். வரி விதிப்பால் நேரக்கூடும் வருங்கால பாதிப்புகளை தடுக்க ஒத்துழைப்பு மேற்கொள்ளுமாறு உலக நாடுகளுக்கு அவர் அறைகூவல் விடுத்தார். வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் மியான்மருக்காக ஒரு நாள் பயணத்தை இன்று மேற்கொண்டார். மார்ச் 28 உலுக்கிய நிலநடுக்கத்தால் பேரிடரை எதிர்கொண்டிருக்கும் அந்த நாட்டுக்கான அவரின் மாந்தநேய பயணமாக இது அமைகிறது. அமைச்சரையும் அவரின் பேராளர்களையும் ஏற்றியிருந்த விமானம் காலை 8 மணிக்கு சுபாங் அரச மலேசிய வான்படை தளத்தில் இருந்து புறப்பட்டது. மியான்மர் நேரப்படி காலை 9:30 மணிக்கு நெய் பியே தாவ் அனைத்துலக விமான நிலையத்தை மலேசிய பேராளர்கள் சென்றடைந்தனர்.
தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் மரீஸ் சங்யாங் பொங்சாவும் அந்த பயணத்தில் பங்கெடுத்தார். ஆசியானுக்கு தலைமையேற்றிருக்கும் மலேசியாவும் அண்டை நாடான தாய்லாந்தும் அண்மையில் நடைபெற்ற ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் அவசர கூட்டத்தில் இந்த மாந்தநேய பயணத்துக்கு இணக்கம் கண்டன. மலேசிய பேராளர் குழுவின் பயணத்தின் பயனாக 15 டன் எடையிலான 2ஆம் கட்ட மாந்தநேய உதவிப் பொருட்களும் நெய்பியேதாவுக்கு அனுப்பப்பட உள்ளன. ஆசியான் பேரிடர் மேலாண்மை உதவிக்குழு ஒருங்கிணைத்த அந்த உதவிப் பொருட்கள் அரச மலேசிய வான்படை விமானத்தின் வாயிலாக அங்கு கொண்டு செல்லப்படுகின்றன. பப்புவா நிகினி கரைப்பகுதியை 6.9 ஆற்றல் வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியது. உள்ளூர் நேரப்படி இன்று காலை 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த பேரிடர் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. கிம்பே நகரில் இருந்து ஏறத்தாழ 194 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளூர் நேரப்படி இன்று காலை 6:04 மணிக்கு நிலநடுக்கம் மையம் விட்டது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 6.9 மேக்னிடியூட்டிலான அந்த நிலநடுக்கத்தால் உயிருடற் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. நிலநடுக்கத்தை தொடர்ந்து பப்புவா நியூகினிக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்நாட்டிற்கான ஆழிப்பேரலை அச்சுறுத்தல் இப்போது நீங்கியுள்ளது. பேரிடர் நிகழ்ந்த பகுதி மட்டுமின்றி அந்த தென்மேற்கு பசிபிக் தீவு நாட்டின் ஒரு சில பகுதிகளையும் 4.9 5.3 மேக்னிடியூட் அளவிலான சிறிய நிலநடுக்கம் குலுக்கியுள்ளது. சூப்பர் லீக் காற்பந்தாட்டம். இப்பருவத்தின் எஞ்சியுள்ள 3 ஆட்டங்களில் பெரா FC தற்போதைய நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் அவ்வணியின் தலைமை பயிற்றுனர் யூஸ்ரி சேலா. இந்த இலக்கை அடைய அணியினரின் கடப்பாடும் கடின உழைப்பும் மிக அவசியம் என யூஸ்ரி சேலா வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு பெரா FC அணி 55 புள்ளிகளுடன் தரவரிசையில் 11வது நிலையில் இருந்ததை அவர் சுட்டினார். தற்போது 22 புள்ளிகள் வித்தியாசத்தில் அவ்வணி 7ஆம் நிலைக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்னுமுள்ள 3 ஆட்டங்களில் பெரா FC சிறப்பான ஆட்டபாணியை வெளிப்படுத்துவதன் மூலம் தரவரிசையில் உள்ள நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என யூஸ்ரி நம்பிக்கை தெரிவித்தார். மான்செஸ்டர் சிட்டியின் மத்திய திடலாட்டக்காரரான கெவின் டெ ப்ரூய்னே இப்பருவத்தின் இறுதியில் கிளப்பை விட்டு விலக உள்ளார். அந்த முடிவை அவர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். 33 வயதான டெ ப்ரூய்ன் சிட்டி அணியில் இருந்தபோது 2015ஆம் ஆண்டு வூல்ஸ்பர்க்கிடமிருந்து 14 முக்கிய கோப்பைகளை கைப்பற்றினார். 6 முறை இங்கிலீஷ் லீக் பட்டத்தையும் 2023இல் வெற்றியாளர் லீக் பட்டத்தையும் கைப்பற்றியவர் டெ ப்ரூய்ன். இந்த வெற்றிகள் சுலபமானது அல்ல. இருப்பினும் ஒரு காற்பந்து வீரராக இது சாத்தியம் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதோடு அவருடைய இந்த சாதனைகளை பற்றி ஆதரவாளர்கள் நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவரின் அவா. அவரது இந்த ஒப்பந்தம் ஜூன் மாத இறுதியில் முடிவடைகிறது. இருப்பினும் வரும் ஜூன் 14 முதல் ஜூலை 13 வரை நடைபெறும் உலக கிண்ண காற்பந்தாட்டத்தில் சிட்டியின் வீரராக அப்போட்டியில் களம் இறங்குவாரா இல்லையா என்பது இன்னும் தெரிய வராதிருக்கிறது. ஞானக்குரல். உருவொன்றி நிற்றல். நினைப்பவருக்கு நெஞ்சத்துள் நின்மலனாய் நிற்கும் அனைத்து உயிருக்கும் தானாம் அவன். எல்லா உயிர்களுக்கும் சிவம் ஒன்று இருக்கும். சிவம் எனும் செம்பொருளை என்றும் நினைக்கும் அடியவர் அகத்துள் ஈசன் நீக்கமர நிறைந்திருப்பான் என மெய்யியல் நெறி புகட்டுகிறது ஞானக்குரல். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.